أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وَإِذْ زَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ أَعْمَالَهُمْ وَقَالَ لَا غَالِبَ لَكُمُ الْيَوْمَ مِنَ النَّاسِ وَإِنِّي جَارٌ لَكُمْ فَلَمَّا تَرَاءَتِ الْفِئَتَانِ نَكَصَ عَلَى عَقِبَيْهِ وقال إني بريء منكم إني أرى ما لا ترون إني أخاف الله والله شديد العقاب. மேலும் இதையும் நினைத்து பாருங்கள், ஷைத்தான் அவர்களுடைய தீய செயல்களை அவர்களின் பார்வையில் அழகாக்கி காட்டினான். மேலும் இன்று மக்களில் எவரும் உங்களை வென்றிட முடியாது, நான் உங்களுக்கு உறுதுணையாய் இருக்கின்றேன் என்றும் அவர்களிடம் கூறினான். ஆயினும் இரு படைகளும் மோதிக்கொண்ட போது அவன் புறங்காட்டி திரும்பிச் சென்று விட்டான். மேலும் அவன் கூறினான், நான் உங்களை விட்டு விலகிக் கொண்டேன், நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், நான் அல்லாஹுவை குறித்து அஞ்சுகின்றேன், மேலும் அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் மிக கடுமையானவன். إذ يقول المنافقون والذين في قلوبهم مرض غر هؤلاء دينهم ومن يتوكل على الله فإن الله عزيز حكيم. இதனையும் நினைத்து பாருங்கள், நயவஞ்சகர்களும் எவர்களின் உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களும் இவர்களுடைய மார்க்கம் இவர்களை மயக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்று கூறினார்கள். உண்மை யாதெனில், எவரேனும் அல்லாஹுவை முழுதும் சார்ந்து வாழ்வாரானால் அல்லாஹ் அவருக்கு போதுமானவன் ஆவான். திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். وَلَوْ تَرَى إِذْ يَتَوَفَّى الَّذِينَ كَفَرُوا الْمَلَائِكَةُ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ وَذُوقُوا عَذَابَ الْحَرِيقِ. வீழ்த்தப்பட்ட நிராகரிப்பாளர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றிக் கொண்டிருந்ததை நீர் கண்டிருக்க வேண்டுமே. அந்த வானவர்கள் அவர்களின் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள், இதோ சுட்டு பொசுக்குகின்ற தண்டனையை சுவையுங்கள். ذَلِكَ بِمَا قَدَّمَتْ أَيْدِيكُمْ وَأَنَّ اللَّهَ لَيْسَ بِظَلَّامٍ لِلْعَبِيدِ. உங்கள் கரங்கள் முன்பே சம்பாதித்த செயல்களினால் விளைந்த தண்டனைதான் இது. திண்ணமாக அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளுக்கு அநீதி இழைப்பவன் அல்ல. كَدَأْبِ آلِ فِرْعَوْنَ وَالَّذِينَ مِنْ قَبْلِهِمْ كفروا بآيات الله فأخذهم الله بذنوبهم إن الله قوي شديد العقاب. இவர்களுக்கு நேர்ந்த கதி ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் நேர்ந்தது போன்றதாகும். அவர்கள் அல்லாஹ்வின் சான்றுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆகையால் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். திண்ணமாக அல்லாஹ் மிக்க வலிமையுடையவனாகவும் கடும் தண்டனை அளிப்பவனாகவும் இருக்கின்றான். ذلك بأن الله لم يك مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم وأن الله سميع عليم. எந்த சமுதாயத்தாரும் தங்களின் நடைமுறையை மாற்றிக்கொள்ளாதவரை நிச்சயமாக அல்லாஹுவும் அவர்களுக்கு புரிந்த எந்த ஓர் அருட்கொடையையும் மாற்றுவதில்லை எனும் அல்லாஹுவின் நியதிக்கேற்பவே இது நடைபெற்றது. அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். كدأب آل فرعون والذين من قبلهم كذبوا بآيات ربهم فأهلكناهم بذنوبهم وأغرقنا آل فرعون وَكُلٌّ كَانُوا ظَالِمِينَ. ஃபிரௌனின் கூட்டத்தாருக்கும் அவர்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் நேர்ந்த கதி இந்த நியதியின்படியே ஏற்பட்டது. தங்களுடைய இறைவனின் சான்றுகளை அவர்கள் பொய்யென கூறினார்கள். அப்போது அவர்கள் செய்த பாவச் செயல்களின் காரணமாக
அவர்களை நாம் அழித்தோம். இன்னும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்தோம். ஏனெனில் அவர்கள் அனைவரும் கொடுமை இழைப்பவர்களாயிருந்தார்கள்.